ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ரிலீஸ் ஆன துரந்தர் படம் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு பார்த்துருப்பீங்களே. அந்த துரந்தர் படம் என்ன கதை அப்படின்றது நிறையா பேர் வந்துட்டு தெரியாமையே பார்த்துருப்பீங்க. அது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படின்றது தெரியாமல் நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்களே. என்னடா சொல்கிற, ரியல் லைஃப் ஸ்டோரியாக நீங்கள் வந்துட்டு கேட்கலாங்க. ஆமாங்க, அஜித் டோவல் அப்படின்றவரோட ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி தான் இந்த ஒரு துரந்தர் மூவி. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது ரியல் ஸ்டோரின்னு தெரியாதவங்க இருந்தாங்கன்னா இந்த ஒரு வீடியோவை அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அஜித் டாவல் இவர் வந்துட்டு 1945 உத்தரகாண்டில் வந்துட்டு பிறக்கிறாருங்க. இவரோட அப்பா வந்துட்டு பிரிட்டிஷ் ஆர்மியில் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடச்சதுக்கப்புறம் அவர் வந்துட்டு இந்தியன் ஆர்மியில் ஒர்க்கை வந்துட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பித்தார். 1960s கேரளாவில் வந்துட்டு அஜித் டாவல் ஐபிஎஸ்ஸாக வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த 1960 1970s இந்த ஒரு பீரியடில் நடுவில் வந்துட்டு நம்ம இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் பீரோ இருக்குல்ல, இதில் இருந்து அஜித் டாவலை வந்துட்டு கூப்பிடுறாங்க. எதுக்காகனா ரொம்பவே ஒரு முக்கியமான மிஷன் பண்ணுறதுக்காக அவரை வந்துட்டு கூப்பிடுறாங்க. இன்டெலிஜென்ஸில் வந்துட்டு நீங்களாக வந்துட்டு நேம் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ண முடியாதுங்க. அவங்க வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு யார் வந்துட்டு நியாயமாக இருக்காங்களோ, ரொம்ப நம்பிக்கையானவங்களாக இருக்காங்களோ அவங்கள வந்துட்டு சூஸ் பண்ணி எடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கப்போ கேரளாவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஐபிஎஸ்ஸான அஜித் டாவலை வந்துட்டு கூப்பிடுறாங்க 1970s. இது வந்துட்டு இன்னொரு ரொம்ப முக்கியமான பீரியட்னே சொல்லாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த ஒரு டயத்தில் வந்துட்டு வார் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த வாரில் வந்துட்டு இந்தியா தாங்க அடுத்து வின் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்தியாவை தோக்கடிக்கிறதுக்காக பாகிஸ்தான் வந்துட்டு நியூக்ளியர் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு ரூமர் வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே பரவ ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரூமரை கேட்டனால தான் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு அஜித் டாவலை வந்துட்டு கூப்பிட்டு ஒரு ஸ்பையாக வந்துட்டு பாகிஸ்தானில் ஒர்க் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்படி வந்துட்டு அஜித் டாவல் வந்துட்டு பாகிஸ்தானுக்குள்ளே போகிறப்ப வந்துட்டு ரொம்பவே ஒரு ஆர்டினரி பர்சனாக, ஒரு பெக்கராக தாங்க அவர் வந்துட்டு உள்ளே வந்துட்டு நுழையிறாரு. அவரோட ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே வந்துட்டு அழிச்சிட்டு ஒரு ஃபேக் ஐடென்டிட்டியோட தான் அவர் வந்துட்டு பாகிஸ்தானுக்குள்ளே போய் மக்களோட ஊடுருவி அவர் வந்துட்டு இருக்காருங்க. இவர் வந்துட்டு ஒரு பிச்சைக்காரராகவே இருந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படி அவர் சுற்றிக்கிட்டு இருக்கப்பயே நிறையா இன்ஃபர்மேஷன் அவர் வந்துட்டு கேதர் பண்ணுறாரு. கொஞ்ச நாளில் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு சலூன் கடையில் போய் ஒர்க்குக்கு வந்துட்டு ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணவுடனே அவருக்கு வந்துட்டு தெரிய வருது, அங்கே வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட் வந்துட்டு அவர் வந்துட்டு ஹேர் கட் பண்ணுறாரு அப்படின்றது அஜித் டாவலுக்கு தெரிய வருது. அப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சயின்டிஸ்டோட ஹேரை வந்துட்டு கலெக்ட் பண்ணி சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி இந்தியாவுக்கு வந்துட்டு அனுப்பிச்சி வைக்கிறாருங்க. அங்கே இந்தியாவுக்கு வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது அவரோட ஹேரில் வந்துட்டு யுரேனியம் ட்ரேசஸ் வந்துட்டு இருக்குன்னு. அதாவது இந்த கைண்டான யுரேனியம் ட்ரேசஸ் வந்துட்டு யார் வந்துட்டு நியூக்ளியர் என்விரான்மெண்ட்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க மேலே தான் இந்த ஒரு யுரேனியம் ட்ரேசஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்றது தெரிய வருது. ஸோ இந்தியா வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, ஓகே பாகிஸ்தான் வந்துட்டு நம்மளை அழிக்கிறதுக்காக நியூக்ளியர் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த நியூக்ளியர் எங்கே ரெடி பண்ணுறாங்கன்ற லொக்கேஷனும் இந்தியாவுக்கு வந்துட்டு தெரிய வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியாவை வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ப்ரெஷரை வந்துட்டு பாகிஸ்தான் மேலே திணிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி பண்ணுறப்ப வந்துட்டு பாகிஸ்தானால் அந்த ஒரு நியூக்ளியரை வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு பண்ண முடியலைங்க. அவங்களோட அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ரொம்பவே ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்க அந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரெஷரை துணிச்சனால 15 வருஷத்துக்கு வந்துட்டு பாகிஸ்தானால் அந்த ஒரு நியூக்ளியர் வெப்பனை வந்துட்டு ரெடி பண்ண முடியாமல் அவங்க வந்துட்டு அதை டிலே பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. இப்போ பாகிஸ்தான் வந்துட்டு நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்காங்க, அது வந்துட்டு வேறு விஷயம். ஆனால் அப்போ வந்துட்டு பாகிஸ்தானுக்கு வந்துட்டு நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்த ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது அஜித் டாவல் தாங்க. இன்னொரு விஷயம் வந்துட்டு சொல்கிறாங்க, இவர் வந்துட்டு பாகிஸ்தானில் வந்துட்டு 7 வருஷம் வந்துட்டு ஒர்க் பண்ணார் அப்படின்றது ஒரு சைடு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே வந்துட்டு இவருக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அது என்னன்னு இப்போ நான் அவங்ககிட்ட சொல்லிட்டா. அதாவது இவர் வந்துட்டு லாகூரில் ஒரு மசூதியிலேருந்து வெளியே வரப்போ அவரை வந்துட்டு ஒரு நபர் வந்துட்டு நிப்பாட்டிட்டு நீங்கள் ஹிந்து தானேன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம அஜித் டாவல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லைன்னா அதை வந்துட்டு டினை பண்ணியிருக்காரு. திரும்பியுமே அவர் வந்துட்டு கேட்டிருக்காரு, இவர் வந்துட்டு இல்லை நான் முஸ்லீம் தான் அப்படின்றத சொல்லியிருக்காரு. சொல்லிவிட்டு அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, எது வந்துட்டு நான் ஹிந்துவான்னு கேட்குறதுக்கு உங்களை தோண வச்சிச்சு அப்படின்றத அஜித் டாவல் கேட்டிருக்காரு. அப்படி அவர் கேட்டவொடனே வந்துட்டு அந்த நபர் என்ன அவரை வந்துட்டு அஜித் டாவல் அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சொல்கிறாரு, அதாவது ஹிந்துஸ் தான் வந்துட்டு
காது குத்துவாங்க, உங்களோட காதில் வந்துட்டு ஓட்டை இருக்குது, முஸ்லீம்ஸ்க்கு இந்த மாதிரி பழக்க வழக்கம் எதுவுமே இல்லை, நீங்கள் ஹிந்து தானே சொல்லுங்கள் அப்படின்றத கேட்டிருக்காரு. இதுக்கு அஜித் டாவல் வந்துட்டு டென்ஷன் ஆகாமல் ரொம்பவே வந்துட்டு யோசிச்சு நிதானமாக என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்துட்டு பிறக்கிறப்ப ஹிந்துவாக தான் இருந்தேன், ஆனால் இப்போ வந்துட்டு நான் ஒரு முஸ்லீமாக மாறிட்டேன் அப்படின்றத அஜித் டாவல் வந்துட்டு ரிப்ளை பண்ணியிருக்காரு. அதுக்கு அந்த நபர் என்ன சொல்கிறேன்னா, நானும் ஒரு ஹிந்து தான், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை வந்துட்டு இங்கே இருக்கவங்க வந்துட்டு கொண்டுட்டாங்க, அதனால் நான் இப்போ இங்கே ஒரு முஸ்லீமாக வந்துட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி அந்த ஒரு நபர் வந்துட்டு அஜித் டாவல்கிட்ட சொல்லிட்டு, நீங்கள் வந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அந்த ஒரு ஹோல்ஸை வந்துட்டு அடைச்சிருங்க, அது உங்களுக்கு நல்லது அப்படின்றத சொல்லியிருக்காரு. இது ஒரு இன்சிடெண்ட்டாக நடந்திருக்கு அப்படின்றது நிறையா பேர் சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு பாகிஸ்தான்லேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் இவருக்கு அடுத்து ஒரு மிஷின் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது காஷ்மீரில் இருக்க டெரரிஸ்ட்டை வந்துட்டு அகெயின்ஸ்டாக இவருக்கு வந்துட்டு மிஷின் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையுமே அடுத்து சொல்கிறாங்க. இந்த ஒரு ஸ்டோரியை வச்சுதாங்க துரந்தர் மூவி வந்துட்டு எடுத்தாங்க. ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டில் போய் ஸ்பையாக இருக்கிறது ரொம்பவே ஈஸியான விஷயம் இல்லைங்க. நீங்கள் பார்க்குற ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, அவங்களோட லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ் எதுவுமே வந்துட்டு அந்த ஊர்க்காரங்க மாதிரி இல்லைன்னா அவங்க வந்துட்டு போட்டு தள்ளிடுவாங்கன்ட்டுன்னு. இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருந்தனால தாங்க அவர் இன்னமே வந்துட்டு நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசராக இருக்கார். இந்த ஒரு பொசிஷனுக்கு என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், இந்தியாவிலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் இவரை வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னா எந்த அரசியல்வாதி பிஎம்மாக இருந்தால் கூட எந்த ஒரு டெசிஷன்னாலும் இவர் சொல்கிறது தான் செய்வாங்க அப்படின்றத நிறையா பேர் வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஜித் டாவலை பற்றி அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன், அதனால தான் ஷேர் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இதை பற்றி தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட பிரித்திங் டாக்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை. ஐ வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.